கோவை மாவட்டம் ஒண்டிபுதூர் பகுதியில் உள்ள திறந்தவெளி சிறைச்சாலையில் நன்னடத்தை தண்டனை கைதிகள் விவசாயம் மற்றும் கால்நடை பராமரிப்பு போன்ற பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். சுமார் 100 ஏக்கர் நிலப்பரப்பில் விளையும் காய்கறி, கீரை, பால், தயிர், தேங்காய் போன்றவை கோவை மத்திய சிறைக்கு அனுப்பி கைதிகளின் உணவிற்கு பயன்படுத்தப்படுகிறது. சிறை நிர்வாகத்தின் முயற்சியில் சமீபத்தில் கூட்டுறவு அங்காடி மற்றும் பெட்ரோல் நிலையம் தொடங்கப்பட்டு வெற்றிகரமாக இயங்கி வருகிறது. அதன் தொடர்ச்சியாக நேற்று 31/8/2025 ஒண்டிபுதூர் திறந்தவெளி சிறையில் ஃப்ரீடம் சிக்கன் என்ற பெயரில் புதிய சிக்கன் விற்பனை கடை தொடங்கப்பட்டது. இந்த கடை திறக்கப்பட்டதுடன் அப்பகுதி மக்களிடம் பெரும் வரவேற்பு கிடைத்தது. சுத்தமாகவும் குறைந்த விலையிலும் சிக்கன் கிடைப்பதாக மக்கள் தெரிவித்தனர். வாரம் முழுவதும் சிக்கன் விற்பனை நடைபெறும் என்றும் விற்பனை பணிகளை நன்னடத்தை கைதிகள் மேற்கொண்டு வருவதாகவும் சிறை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இத்தகைய முயற்சிகள் கைதிகளை நல்வழிப்படுத்துவதோடு சமூகத்தில் திரும்பி சென்று புதிய வாழ்க்கையை தொடங்க உதவும் என்றும் இது பாராட்டத்தக்க முன்னெடுப்பு என பொதுமக்கள் கூறினர்.